வரக்கூடிய தேர்தல் என்பது உங்களுடைய இங்கே பொதுவாக பல பகுதிகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும், சிறு குறு தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய அரசாங்கம், நம்முடையதாக இருக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் அது தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து எந்த அளவிற்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. வெள்ள நிவாரணத்தை கூட அளிக்க மறுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி, இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தொழில் முனைவோர், சாதாரண தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அவர்கள் காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லாத ஒரு சூழலிலே ஒன்றிய அரசு நம்முடைய அரசாக, மக்களுடைய அரசாக, மக்களை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக வாழ வைக்கக்கூடிய, முன்னேற்ற பாதைகளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு அரசாக உருவாக்க வேண்டும். அது உங்கள் கைகளில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அத்தனை பேரும் ஒரு இந்தியாவை, ஒற்றுமையான ஒரு இந்திய அரசை, ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசை, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே ஒன்றியத்திலே நாம் அமைக்க வேண்டும். அதே நேரத்திலே தமிழகம் போல இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய மக்களை, அந்த மொழியை, அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசு அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.